இப்போ வந்து முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா, வில்லன வந்து காட்டும்போது வந்து கொடூரமா ஒரு சிகரெட்டோ, இல்ல பாட்டிலோடயோ காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஹீரோயிசம் ஆயிடுச்சு. அது வந்து குடிக்கிறது, தம் அடிக்கிறதுல வந்து ஒரு ஆமா. ஹீரோயிசமா இருக்கு. இப்போ லாஸ்ட்டா அவரோட படத்துலயுமே அத ஊக்குவிக்கிற மாரி பாட்டு இருந்ததுக்கு எதிர்ப்பு வந்துச்சு. ம். அந்த விஷயங்கள் இருந்தது. இப்ப வந்து விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, "நான் அரசியல் கட்சி தொடங்கிட்டேன். இன்னும் ஒரு 1 இல்ல 2 படங்களோட நான் சினிமாக்கு குட் பை சொல்லிட்டு, நான் இனிமே அரசியல் கட்சியில தான் ஈடுபடுறேன்னு" கட்சிலாம் தொடங்கி, அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. 2026 தான் டார்கெட்ன்னு சொல்லியிருக்காரு. இப்ப இவருடைய இந்த மாற்றம் அப்படிங்கிறது இளைஞர்களுக்கு மத்தியில வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? இல்ல விஜய்க்கு வந்து இந்த அரசியல் பிரவேசம் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதாவது அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரசிகர் குழாம் ஒண்ணு இருக்குது. அந்த ரசிகர் குழாம் அவர் பின்னால போவாங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். மத்தபடி இங்க காலகாலமாக நீங்க கிராமங்கள்ல எல்லாம் போய் கேட்டீங்கன்னு சொன்னா, அவங்க வந்து நாங்க எப்பவுமே இவங்களுக்கு தாங்க போடுவோம். அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க யாருக்காக போடுவீங்களோ, அவங்க எல்லாருமே இறந்துட்டாங்களாம்மா அப்படின்னு கேட்டா கூட, இல்ல இல்ல. அந்த சிம்பல் அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்கு நாங்க போடுவோம். அப்படின்றவங்க இருக்காங்க. அதே மாரியாக எது நடந்தாலும் சரி, உதயசூரியனுக்கு தான் எங்கள் ஓட்டு. அப்படின்றது மாதிரியாக என்ன கட்சியினுடைய கொள்கை, என்ன அவங்களுடைய சாதனை அப்படின்றத பத்தியெல்லாம் கேள்வியே கேட்காம, கண்ண மூடிக்கிட்டு இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரு பெரிய குழு இருக்குது. திமுக, அதிமுக அது 2த்துக்குமே அந்த மாதிரியான ஒரு இதுதான். இப்ப காங்கிரஸ் லேசாக கண் விழிக்கிற மாரி தெரியுது. இந்த எலக்ஷன்ல பார்த்தா 100 இடங்கள் வந்திருக்காங்க. ஸோ கண் விழிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அவங்களுக்கு என்ன வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா இப்போ ராஜீவ் காந்தி ராகுல் 2 இடத்துலயும் நின்னார், 2 இடத்துலயும் ஜெயிச்சிருக்காரு. அது அவங்களுக்கு காங்கிரஸுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. ஸோ இந்த மாதிரியாக ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்குது. அந்த கட்சிகளும் அதுங்களுக்கான ஓட் பேஸ் இருக்குது பாருங்க. அது வந்து அசைக்க முடியாததாக இருக்குது. ரசிகர்ன்ற முறையில போய் படம் பார்த்துட்டு வருவாங்க. ஆனா எலெக்ஷன்னு வந்தா ஓட்டு போடுவாங்களான்றது நமக்கு தெரியாது. ஸோ இது இருக்குது. வந்து இருந்து கால் ஊனி காமிச்சு அதுக்கப்புறம் பார்த்தா ஏதாவது நடந்தா உண்டு. ஏன்னா நடிகர் அப்படின்றதுக்காக வந்து ஓட்டு போடுற அந்த காலம் வந்து இது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்டிஆர் வந்தாரு, எம்ஜிஆர் வந்தாரு அப்படின்னா அந்த காலத்துல ஓட்டு போட்ட ஜனங்களுடைய மனநிலை, அவங்களுடைய கல்வி நிலை இதெல்லாம் வேற. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து முற்றிலும் மாறுபட்டவர்களாக இருக்கிறாங்க. ஒரு விதத்துல பார்த்தோன்னா எல்லாத்தையும் லைட்டா எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு இடத்துல பார்த்தாக்க எல்லா விஷயத்தையும் ஆழ்ந்து சிந்திக்கிறவங்களாகவும் தெரியுது. ஸோ அதனால சும்மா ஒரு நடிகர் அப்படின்ற முறையில் மட்டும் பண்ணிட மாட்டாங்க. ஏதாவது செஞ்சு இல்ல காட்டணும், ஏன்னா உயர்ந்து அவருக்கு காட்டணும். விஜய் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்ப கள்ளக்குறிச்சி விஷயத்துக்குமே நேர்லயே போய் பார்த்துட்டு வந்தாரு. ஏன்னா அவர் ஒரு செலிபிரிட்டின்ற பட்சத்துல அவருக்கு பயங்கரமான கூட்டம்லாம் கூடுச்சு. ஆனாலுமே அவர் வந்து ஒரு போய் வந்து பார்த்துட்டு வந்தாரு. பட் யாரையுமே அவர் வந்து குற்றம் சாட்டல. பொதுவா போய் பார்த்துட்டு வந்தாரு. அதுவுமே வந்து அரசியலாச்சு. என்ன சொன்னாங்கன்னா, இவர் தான் வந்து போன படத்துல வந்து மதுவ வந்து ஊக்குவிச்சுலாம் டான்ஸ் ஆடியிருந்தாரு. அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெயர்லாம் அவருக்கு வந்து கிடைச்சிட்டே தான் இருக்கு. சோசியல் மீடியால ட்ரால் செய்யப்பட்டுட்டே தான் இருக்காரு. ஆனால் அவர் எதுவுமே தன்னுடைய நிலைப்பாட்டையே இன்னும் வெளிப்படுத்தல. யார வந்து எதிர்க்க போறாரு? அப்படிங்கிற விஷயத்தையுமே அவர் சொல்லல. இந்த மாதிரி அவர் அமைதியா இருக்கிறது அவருக்கான வளர்ச்சியா நம்ம பார்க்கணுமா? இல்லன்னா நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு அந்த ரசிகர் கூட்டம் வாக்கு வங்கியா மாறாது அப்படிங்கிற மாரி எடுத்துக்கிறதா? இதுலன்னா நான் வந்து அதாவது அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு முன்னோட்டமாக சில செய்திகள, சில நடவடிக்கைகள்ல ஒரு ஈடுபட்டு காட்டணும். இந்த இது வந்து அதுக்கான வேலை தான் இது. அது மாரி இல்லாம ஒரு சைலண்ட் அப்சர்வராக போறது, வர்றது, பார்க்கறது, சினிமா நடிகரை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ரசிகர் விசிலடிச்சாங்குஞ்சுகள் அப்படின்றோமே, அந்த மாதிரியான கூட்டம் கூடுது அப்படின்றதெல்லாம் வந்து ஓட்டாக மாறும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல.